அந்த இரவு மெதுவாக விடியற்காலையை நோக்கி நகர்ந்தது. அறைக்குள் இருந்த அந்த வெப்பமான அமைதி இன்னும் கலைந்து போகவில்லை. அனுமித்ரனின் மார்பில் சாய்ந்தபடி அமைதியாக இருந்தாள். அவன் அவளது தலைமுடியை மெதுவாக வருடிக்கொண்டே இருந்தான். சில நிமிடங்கள் யாரும் பேசவில்லை. அந்த அமைதியே அவர்களுக்கு ஒரு நிம்மதி. தூக்கம் வரலையா என்று மித்ரன் மெதுவாக கேட்டான். அனு சிரித்தாள். வரணும் போல தோணுது, ஆனா மனசு அமைதியா இருக்கிறதால தூங்கணும்னு தோணல. மித்ரன் அவளது முகத்தை பார்த்தான். நீ இப்படி பேசும்போது எனக்கு எல்லா டென்ஷனையும் மறந்து போயிடுது. அனு அவன் மார்பில் விரலால் ஒரு கோடு வரைந்தாள். அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பேசிக்கலாமே. அவன் சிரித்தான். என்ன பேசணும்? நம்ம ஃபியூச்சர் என்று அவள் மெதுவாக சொன்னாள். அந்த வார்த்தை மித்ரனை ஒரு நொடிக்கு அமைதியாக்கியது. என்ன மாதிரி ஃபியூச்சர்? இப்படி இல்லாத ஒரு வாழ்க்கை, சண்டை இல்லாம, பயம் இல்லாம நிம்மதியாயிட்டா. அவள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் மெதுவாக இருந்தாலும் அதில் ஒரு ஆழமான ஆசை இருந்தது. மித்ரன் அவளது கையை பிடித்தான். அது நிச்சயம் வரும் அனு, நான் உனக்கு அந்த வாழ்க்கை கொடுக்கணும். அனு அவனை பார்த்தாள். நீங்க ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க. எப்படி? எனக்கு ஒரு வீடு கொடுத்தீங்க, ஒரு உறவு கொடுத்தீங்க, அதை விட முக்கியமா ஒரு பாதுகாப்பு கொடுத்தீங்க. மித்ரன் கண்கள் மெதுவாக மென்மையாயின. நீ என்னை இவ்வளவு நம்புறேன்னு எனக்கு சம்டைம்ஸ் பயமா இருக்கும். அனு சிரித்தாள். நம்பிக்கைக்கு பயமா? ஆமாம், அதை நான் காப்பாத்தணும் இல்லையா? அவள் மெதுவாக அவன் கையை அழுத்தினாள். நீங்க காப்பாத்துவீங்க, எனக்கு தெரியும். சில நொடிகள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அந்த பார்வை இப்போது சற்று மென்மையாய் மாறியது. மித்ரன் மெதுவாக அவளது கன்னத்தை வருடினான். இப்படி என்னை பார்த்துட்டே இருந்தா நான் என்ன பேசணும்னு மறந்துடுவேன். அனு சிரித்தாள். அப்படின்னா பேச வேண்டானா? அவள் மெதுவாக அருகில் சாய்ந்தாள். அந்த நொடியில் அவர்களுக்குள் இருந்த தூரம் முற்றிலும் மறைந்தது. மித்ரன் அவளை மெதுவாக அணைத்தான். இந்த முறை அந்த அணைப்பு இன்னும் நெருக்கமாக இருந்தது. அவள் மூச்சின் சூடு அவன் தோளில் பட்டது. அவன் கண்கள் அவளது முகத்தில் நின்றன. அனு அவன் குரல் மெதுவாக இருந்தாலும் அதில் ஒரு ஆழம். நீ சிரிக்கும் போது எல்லாமே ஈஸியா இருக்கு போல தோணுது. அவள் அவன் தோளில் முகத்தை சாய்த்தாள். அப்படின்னா நான் எப்பவும் சிரிப்பேன். நீ மித்ரன் அவளது நெற்றியில் மெதுவாக முத்தமிட்டான். அந்த முத்தம் நீளமானது, மெதுவானது. அந்த முத்தத்தில் அவன் அன்பும் பயமும் உரிமையும் எல்லாம் கலந்து இருந்தது. அனு கண்களை மூடினாள். அவளது விரல்கள் அவன் சட்டையை இறுக்கமாக பிடித்தன. இப்படி இருந்தா நேரம் நிக்கிற மாதிரி இருக்கு என்று அவள் மெதுவாக சொன்னாள். நிக்கட்டும் என்று அவன் உடனே பதில் சொன்னான். இருவரும் சிரித்தார்கள். அந்த சிரிப்பு மிகவும் சாதாரணமாக இருந்தாலும் அது அவர்களுக்குள் ஒரு பெரிய உறவை உருவாக்கியது. சில நேரம் கழித்து அனு மெதுவாக படுக்கையில் சாய்ந்தாள். மித்ரன் அவள் அருகில் படுத்தான். அவள் அவன் தோளில் தலையை வைத்தாள். அவன் அவளது தலைமுடியை வருடிக்கொண்டே இருந்தான். நீ தூங்கிட்டியா என்று அவன் மெதுவாக கேட்டான். இல்ல, என்ன யோசிக்கிற? நீங்க இருக்கீங்களேன்னு சிரித்தான். நான் எங்க போறேன்? அவள் கண்களை மூடிக்கொண்டாள். எங்கும் போக கூடாது. இந்த வார்த்தை மெதுவாக இருந்தாலும் அதில் ஒரு பிடிவாதம். மித்ரன் அவளது நெற்றியில் மீண்டும் முத்தமிட்டான். போவதில்லை. அந்த இரவு அவர்கள் மெதுவாக தூங்கிவிட்டார்கள். ஆனால் அந்த தூக்கம் ஒரு சாதாரண தூக்கம் இல்லை. ஒருவரின் அருகில் இன்னொருவர் பாதுகாப்பாக இருப்பதன் நிம்மதி. மறுபுறம் இருட்டின் நடுவில் விக்ரம் இன்னும் விழித்திருந்தான். அவன் கையில் அந்த சாம புகைப்படம். அவன் அதை மீண்டும் பார்த்தான். இவ்வளவு நிம்மதி என்று அவன் மெதுவாக சொன்னான். பிறகு அவன் முகம் குளிர்ந்தது. அதைதான் நான் குலைக்கணும். அவன் போன் எடுத்தான். நாளைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். மறுபுறம் குரல். என்ன பிளான் சார்? விக்ரம் மெதுவாக சிரித்தான். அவங்க இருவரும் தனியா இருக்க முடியாத மாதிரி பண்ணு. நிம்மதி இல்லாம சந்தேகம் வரணும். அவன் கண்கள் இருளில் ஒளிந்தது. காதல் ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா நம்பிக்கை உடைந்தா அது தானா நொறுங்கும். அந்த இரவு வீடு முழுக்க மெதுவாக அமைதியில் மூழ்கி இருந்தது.
மித்ரன், அனு தங்களது அறையில் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருக்க மேல் மாடி பால்கனியில் ஸ்வேதா மட்டும் விழித்திருந்தாள். கையில் ஒரு காபி கப், கண்கள் எங்கோ தொலைவில். காற்று அவளது தலைமுடியை மெதுவாக வருடியது. அவள் மனசு மட்டும் அமைதியாக இல்லை. அந்த நேரத்தில் மெதுவாக கதவு திறக்கும் சத்தம். இங்கதான் இருப்பேன்னு தெரியுமே என்ற கௌதமின் குரல். ஸ்வேதா திரும்பி பார்த்தாள். அவன் சிரித்தபடி அவள் அருகில் வந்தான். தூங்கலையா என்று அவன் கேட்டான். ஸ்வேதா மெதுவாக தலை அசைத்தாள். தூங்கணும்னு தோணல. கௌதம் அவள் அருகில் சாய்ந்து நின்றான். மனசுல ஏதோ ஓடுதில்ல. அவள் அவனை ஒரு நிமிடம் பார்த்தாள். பிறகு மெதுவாக சொன்னாள், எல்லாமே ரொம்ப வேகமா நடக்குது. கௌதம், அண்ணி லைஃப்ல, நம்ம லைஃப்ல எனக்கு சம்டைம்ஸ் பயமா இருக்கு. கௌதம் அவளது கையில் இருந்த காபி கப்பை எடுத்துவிட்டு பக்கத்தில் வைத்தான். பயம் இருந்தா சொல்லணும், உள்ளே வச்சுக்க கூடாது. ஸ்வேதா மெதுவாக சிரித்தாள். நான் சொல்லலன்னா நீயே கண்டுபிடிச்சிருவே, அதான் என் ஜாப் என்று அவன் சிரித்தான். அந்த சிரிப்பை பார்த்தவுடன் ஸ்வேதாவின் மனசு கொஞ்சம் லேசானது. கௌதம் என்று அவள் மெதுவாக அழைத்தாள். நான் அந்த ஹேண்டிகிராஃப்ட் பிசினஸ் பத்தி சீரியஸா நினைக்கிறேன். அவ உடனே அவளை பார்த்தான். அது நல்ல விஷயம்தான். ஆனால் இன்று என்று அவள் தயக்கத்துடன் சொன்னாள். அது மட்டும் இல்ல, நம்ம ஃபியூச்சர்ல நான் உனக்கு ஈக்குவலா இருக்கணும்னு தோணுது. ஒரு சாதாரண வீட்டு பெண்ணா இல்லாம. கௌதம் அவளை கவனமாக பார்த்தான். ஸ்வேதா, நீ என்ன ஆகணும்னு நீயே டிசைட் பண்ணணும். ஆனா ஒரு விஷயம் மட்டும் நினைச்சுக்கோர. அவன் அவளது கையை பிடித்தான். நீ எதுவா இருந்தாலும் எனக்கு நீ அதே ஸ்வேதாதான். அந்த வார்த்தை அவளை மெதுவாக நெகிழ வைத்தது. நீங்க எப்பவும் இப்படிதான் பேசுவீங்களா? எப்படி? என்னோட மனசு புரிஞ்ச மாதிரி. கௌதம் சிரித்தான். அது ஈஸி. ஏன்னா நான் உன்னை கவனிச்சுக்கிறேன். சில நொடிகள் இருவரும் அமைதியாக நின்றனர். கீழே தோட்டத்தில் இருந்த நீர்த்துளிகள் நில ஒளியில் மின்னின. அந்த அழகான சூழலில் அவர்களுக்குள் ஒரு மென்மையான நெருக்கம் உருவானது. நீ இன்னும் என்ன பயப்படுற என்று கௌதம் மெதுவாக கேட்டான். ஸ்வேதா அவனை பார்த்தாள். நான் தோற்றுட்டா? அவன் உடனே தலை அசைத்தான். நீ தோற்கவே முடியாது. எப்படி இவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்ற? ஏன்னா நீ முயற்சி பண்றன்னு எனக்கு தெரியும். அதுவே சக்சஸ்க்கு ஹாஃப் வே. ஸ்வேதா சிரித்தாள். அப்போ நீ என்னோட பார்ட்னரா இருப்பியா? கௌதம் அவள் அருகில் இன்னும் நெருங்கி நின்றான். நான் உன்னோட பார்ட்னர் மட்டும் இல்ல, உன் பிகெஸ்ட் சப்போர்ட். அவள் கண்களில் ஒரு பிரகாசம் தோன்றியது. சரி, அப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்தாரில் நாம் செலிப்ரேட் பண்ணுவோம் என்று அவன் உடனே சொன்னான். அப்படி இல்ல என்று அவள் சிரித்தாள். நீயே ஃபர்ஸ்ட் கஸ்டமர். கௌதம் சிரித்தான். அப்போ நான் ஆல்ரெடி லக்கி கஸ்டமர். அந்த சிரிப்பு இருவருக்கும் ஒரு லேசான சந்தோஷத்தை தந்தது. சில நொடிகள் கழித்து ஸ்வேதா மெதுவாக அவன் தோளில் சாய்ந்தாள். கௌதம் சற்று ஆச்சரியப்பட்டாலும் உடனே அவளது தோளில் கை வைத்தான். அந்த தொடுதல் மெதுவானது, கவனமானது. நீ இப்படி சாய்ந்தார் என்று அவன் மெதுவாக சொன்னான். என்ன? நான் உன்னை விடவே தோணல. ஸ்வேதா கண்களை மூடிக்கொண்டாள். அப்படின்னா விடாதே. அந்த ஒரு வரி கௌதத்தின் இதயத்தை குலைத்தது. அவன் அவளை சற்றே இறுக்கமாக அணைத்தான். அந்த அணைப்பு காதல் நிறைந்தது, பாதுகாப்பு நிறைந்தது. சில நொடிகள் அவர்கள் அப்படியே இருந்தார்கள். காற்று மட்டும் அவர்களை சுற்றி ஓடியது. நீங்க இருந்தா எனக்கு எல்லாம் பாசிபிள் போல தோணுது என்று ஸ்வேதா மெதுவாக சொன்னாள். அதுதான் உண்மை என்று கௌதம் பதில் சொன்னான். அந்த இரவு அவர்கள் இருவருக்கும் ஒரு புதிய புரிதல் பிறந்தது. காதல் மட்டும் இல்ல, ஒருவரை ஒருவர் வளர்க்கும் உறவு. அதே நேரம் கீழே ஹாலின் இருளில் அந்த வேலைக்கார பெண் மீண்டும் போன் பேசிக் கொண்டிருந்தாள். சார், ஸ்வேதாவும் கௌதமும் ரொம்ப க்ளோஸா இருக்காங்க. அவங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறது கன்ஃபார்ம். மறுபுறம் விக்ரம் அமைதியாக கேட்டான். சில நொடிகள் அமைதி. பிறகு அவன் மெதுவாக சிரித்தான். சரி, அப்போ அந்த பிசினஸ்ல தான் நம்ம அடுத்த அடிக்குரல் குளிர்ந்தது. காதல் இருக்கிற இடத்த உடைச்சாதான் வலி அதிகம். அந்த இரவு மெதுவாக விடியலை நோக்கி நகர்ந்தது. மித்ரன் மற்றும் அனுவின் அறையில் நிலவிய அந்த இதமான அமைதி காலையின் முதல் கதிர்கள் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தபோது இன்னும் அழகானது. அனு மெதுவாக கண்களை திறந்தாள்.
மித்ரன் இன்னும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தான். அவனது கைகள் அவளை பாதுகாப்பாக அணைத்திருந்தன. அவள் மெதுவாக அவனது முகத்தை வருடினாள். அந்த நொடியில் விக்ரமின் மிரட்டலோ எதிர்காலத்தை பற்றிய பயமோ அவளுக்கு தெரியவில்லை. மித்ரன் மெதுவாக கண்களை திறந்து அவளை பார்த்தான். குட் மார்னிங் அனு என்று அவன் குரல் தூக்கத்தின் கரகரப்போடு ஒலித்தது. குட் மார்னிங் மித்ரன், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாமே என்று அவள் அவன் தோளில் சாய்ந்தாள். மித்ரன் அவளை இன்னும் நெருக்கமாக அணைத்து, இப்படியே காலமெல்லாம் உன்னோட இருக்கணும்னு தோணுது அனு. ஆனா இந்த விக்ரம் என்று அவன் இழுக்க அனு அவன் இதழ்களின் மேல் தன் விரலை வைத்தாள். இப்போ அவனை பத்தி பேச வேண்டாம். இன்னைக்கு நாம ஸ்வேதாவோட பிசினஸ் விஷயமா வெளியே போகணும்னு சொன்னீங்களே, அதுக்கு ரெடி ஆகலாம் என்றாள் அனு. இருவரும் சிரித்துக்கொண்டே எழுந்து தயாராகினர். கீழே ஹாலில் ஸ்வேதாவும் கௌதமும் ஏற்கனவே உற்சாகமாக பேசிக் கொண்டிருந்தனர். அண்ணி, என்னோட முதல் ஹேண்டிகிராஃப்ட் ஆர்டர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு என்று ஸ்வேதா குதித்தாள். கௌதம் அவளை பெருமையுடன் பார்த்தான். நான் தான் சொன்னேன்னு ஸ்வேதா, நீ கண்டிப்பா ஜெயிப்பேன்னு என்றான் கௌதம். அவர்கள் நால்வரும் சேர்ந்து காலை உணவை சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது திடீரென வீட்டின் அழைப்பு மணி ஒலித்தது. மித்ரன் சென்று கதவை திறந்தான். அங்கே ஒரு இளம் பெண் நின்றிருந்தாள். நவீன உடையணிந்து கையில் ஒரு சிறிய பயணப்பையுடன் நின்றிருந்த அவளது கண்களில் ஒருவித துணிச்சலும் மர்மமும் கலந்திருந்தது. யாரு நீங்க? யாரை பார்க்கணும் என்று மித்ரன் கேட்க அந்த பெண் அனுவை பார்த்து ஒரு மெல்லிய புன்னகையை உதிர்த்தாள். என் பேரு மாயா, நான் அனு மேடத்தை பார்க்க வந்திருக்கேன். விக்ரமோட பிளான் பி என்னன்னு உங்களுக்கு தெரியணுமா? அப்போ என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் என்றாள் மாயா. அனு அவளை கூர்ந்து கவனித்தாள். மாயா, உங்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே என்று அனு யோசிக்க, நீங்க என்னை விக்ரமோட அலுவலகத்துல பார்த்திருக்கலாம் மேடம். ஆனா நான் அவனோட ஆள் இல்லை. அவனை அழிக்க நினைக்கிற உங்களோட ஒரு நண்பன்னு வச்சுக்கோங்க என்றாள் மாயா. மித்ரனுக்கு அவள் மேல் சந்தேகம் இருந்தது. உன்னை நாங்க ஏன் நம்பணும் என்று அவன் கேட்க, மாயா தன் பையில் இருந்து ஒரு பழைய புகைப்படத்தை எடுத்தாள். அதில் மித்ரனின் தந்தை ஒருவருடன் பேசிக் கொண்டிருந்தார். இந்த தகவல்கள் அந்த பழைய டைரி இல்ல மித்ரன் சார். அந்த டைரியோட பாதி பக்கங்கள் என்கிட்ட தான் இருக்கு. விக்ரம் உங்களை மிரட்டுற அந்த ரகசியம் உண்மையாவே ஒரு ரகசியமே இல்லை. அது ஒரு பெரிய சதி என்றாள் மாயா. அவள் பேசிக் கொண்டிருக்கும் போதே வெளியே ஒரு கார் வேகமாக செல்லும் சத்தம் கேட்டது. ஜன்னல் வழியாக பார்த்த அனுவிற்கு அது விக்ரமின் கார் என்பது புரிந்தது. விக்ரம் அங்கேயேதான் சுற்றி கொண்டிருக்கிறான். மாயா, நீ இப்போ இந்த வீட்டுக்கு வந்தது விக்ரமுக்கு தெரியுமா என்று அனு கேட்க, அவனுக்கு தெரியும் மேடம். அதான் அவன் என்னை துரத்திட்டு வரான். என்னை இங்க தங்க வைப்பீங்கன்னு தெரிஞ்சுதான் அவன் அடுத்த காயை நகர்த்துறான் என்றாள் மாயா. அனுவும் மித்ரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அந்த வீடு இப்போது இன்னும் அதிகமான ரகசியங்களாலும் மர்மங்களாலும் சூழப்பட்டது. மாயாவின் பின்னணி என்ன? அவள் சொல்வது உண்மையா அல்லது விக்ரம் அனுப்பிய ஒற்றனா? அந்த பழைய புகைப்படத்தின் ரகசியம் என்ன? மித்ரன், அனுவின் காதல் இந்த சோதனைகளை கடக்குமா? காதல் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டிருந்தாலும் நம்பிக்கையின் மீதான போர் இப்போதுதான் தொடங்கியிருந்தது. அந்த பண்ணை வீட்டின் ரகசிய அறையில் அனு கண்டெடுத்த அந்த உண்மைகள் அனைவரையும் உலுக்கியிருந்தது. விக்ரம் மித்ரனின் சொந்த அண்ணனாக இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்த அந்த நிமிடம் முதல் மித்ரன் ஒரு சொல்லொணா துயரத்தில் ஆழ்ந்தான். மறுபுறம் ஒரு பாழடைந்த கட்டிடத்தின் மூலையில் விக்ரம் அமர்ந்திருந்தான். அவன் கையில் இருந்த அந்த பழைய டைரியின் பக்கங்கள் காற்றில் படபடத்தன. அன்று மாலை அனு தன்னை சந்திக்க வந்தபோது சொன்ன வார்த்தைகள் அவன் காதுகளில் ரிங்காரமிட்டு கொண்டே இருந்தன. விக்ரம், பழி வாங்குறதுல இருக்கிற வேகத்தை விட உண்மையை அறியறதுல இருக்கிற விவேகம் உனக்கு இல்லாம போயிருச்சே என்று அவள் சொன்னபோது அவன் சிரித்தான். ஆனால் இப்போது அந்த டைரியில் ஒளிந்திருந்த ஒரு கடிதம் அவன் கண்களில் பட்டது. அது அவனது தந்தை இறப்பதற்கு முன் எழுதிய கடைசி கடிதம். அதில், விக்ரம் மித்ரனை பாதுகாப்பது உன் பொறுப்பு. நம் குடும்ப பகை அவனுக்கு தெரிய வேண்டாம். அவன் உன்னை ஒரு அண்ணனாக பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று எழுதியிருந்தது. இதை படித்ததும் விக்ரமின் கைகள் நடுங்கின. இத்தனை காலம்தான் காதலித்த பகையும் வளர்த்த கோபமும் ஒரு பெரும் பொய் என்று தெரிந்தபோது அவன் இதயம் சுக்குநூறாக உடைந்தது.
தான் தன் தம்பியையே அழிக்க நினைத்த அந்த ஒவ்வொரு நிமிடத்தையும் நினைத்து அவன் துடித்தான். செழியன் அவன் அருகில் வந்து, சார், பண்ணை வீட்டை அட்டாக் பண்ண டைம் வந்துருச்சு, கிளம்பலாமா என்று கேட்டான். விக்ரம் மெதுவாக தலை நிமிர்ந்தான். அவன் கண்கள் சிவந்து போயிருந்தன. ஆனால் அதில் கோபம் இல்லை, பெரும் குற்ற உணர்வு இருந்தது. செழியன், திட்டத்தை நிறுத்து, நாம செய்ய போறது தப்பு என்று விக்ரம் சொல்ல, செழியன் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தான். என்ன சார் சொல்றீங்க, இவ்வளவு தூரம் வந்துட்டு என்று அவன் இழுக்க, இல்லை செழியன், நான் என் தம்பியை தேடி போறேன், அவனை பாதுகாக்கணும் என்று விக்ரம் சொன்னபோது அவன் குரல் உடைந்து போயிருந்தது. மறுநாள் காலை பண்ணை வீட்டின் வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. அனைவரும் பதற்றத்துடன் வாசலுக்கு வந்தனர். காரிலிருந்து விக்ரம் மெதுவாக இறங்கினான். அவன் கையில் துப்பாக்கி இல்லை, மாறாக அந்த பழைய டைரியும் கசங்கிய ஒரு புகைப்படமும் இருந்தன. மித்ரன் ஆவேசமாக அவன் முன் வந்தான். இன்னும் என்ன வேணும் உனக்கு, எங்களை நிம்மதியா விடமாட்டியா என்று கத்தினான். விக்ரம் பதில் பேசவில்லை. அவன் கண்கள் கலங்கி இருந்தன. அவன் மெதுவாக மித்ரனின் காலடியில் விழுந்தான். அங்கிருந்த அனைவரும் அப்படியே ஸ்தம்பித்து நின்றனர். மித்ரன், என்னை மன்னிச்சிடு, நான் உன் அண்ணன்னு தெரியாம உன்னையே அழிக்க நினைச்ச பாவினா என்று கதறி அழுதான். அனு அவனையே உற்று பார்த்தாள். அவனது அழுகையில் இருந்த உண்மை அவளுக்கு புரிந்தது. மித்ரன் திகைத்து போய் பின்வாங்கினான். என்ன சொல்ற நீ, அண்ணனா, நீயா என்று அவன் தடுமாறினான். விக்ரம் அந்த டைரியையும் கடிதத்தையும் அவனிடம் நீட்டினான். இந்தா மித்ரன், இதை படி. நம்ம அப்பா என்னை உன்னை பாதுகாக்க சொன்னாரு, ஆனா நான் உன்னை நரகத்துக்கு அனுப்ப பார்த்தேன். இந்த துரோகத்துக்கு எனக்கு மன்னிப்பே கிடையாது என்றான் விக்ரம். கௌதமும் ஸ்வேதாவும் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். ஸ்வேதாவின் கண்களிலும் கண்ணீர் வழிந்தது. விக்ரம் அனுவை பார்த்து, அனு, நீ சொன்னது சரிதான், நான் ஒரு முட்டாள். மித்ரனுக்கு இவ்வளவு நல்ல ஒரு மனைவி கிடைச்சத நினைச்சு நான் பெருமைப்பட்டிருக்கணும். ஆனா நான் உன் வாழ்க்கையே குலைக்க பார்த்தேன் என்று சொல்லி தேம்பினான். அந்த இடத்தில் நிலவிய அந்த பாரமான அமைதியை உடைத்து அனு பேசினாள். விக்ரம் செஞ்ச தப்பை உணர்றதுதான் ஒரு மனுஷனோட முதல் வெற்றி. மித்ரன் இப்போ அதிர்ச்சியில இருக்காரு, ஆனா அவர் மனசுல உங்களை மன்னிக்கிற இடம் கண்டிப்பா இருக்கும் என்றாள் அனு ஆறுதலாக. நாட்கள் மெதுவாக நகர்ந்தன. விக்ரம் இப்போது அதே வீட்டில் ஒரு மூலையில் அமைதியாக இருந்தான். அவன் யாருடனும் அதிகம் பேசுவதில்லை. அவனது குற்ற உணர்வு அவனை உள்ளுக்குள் தின்று கொண்டிருந்தது. மித்ரன் அவனிடம் பேச தயங்கினான். ஆனால் அனுதான் அந்த இடைவெளியை குறைக்க முயன்றாள். ஒரு மாலை நேரம் மித்ரன் தோட்டத்தில் தனியாக அமர்ந்திருந்தான். விக்ரம் தயக்கத்துடன் அவன் அருகில் ஒரு காபி கப்பை வைத்துவிட்டு செல்ல முயன்றான். அண்ணா ஈ என்று மித்ரன் முதல் முறையாக அழைத்த போது விக்ரம் அப்படியே உறைந்து நின்றான். அவன் கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டியது. நீ என்னை அண்ணான்னு கூப்பிட்டியா மித்ரன், எனக்கு அந்த தகுதி இருக்கா என்று கேட்டான் விக்ரம். மித்ரன் எழுந்து வந்து அவனை இறுக்கமாக கட்டி கொண்டான். தப்பு செஞ்சது நீங்க மட்டும் இல்லைன்னா உங்க அன்பை புரிஞ்சிக்காம இருந்த நானும் தான். இனிமே நாம ஒருத்தர் விட்டு கொடுக்க வேண்டாம் என்றான் மித்ரன். இந்த உணர்ச்சிகரமான காட்சியை கண்டு அனுவும் கௌதமும் ஸ்வேதாவும் தூரத்தில் நின்றபடி கண் கலங்கினர். காதலை விட மன்னிப்புக்குத்தான் வலிமை அதிகம் போல என்று கௌதம் சொல்ல, ஸ்வேதா அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். விக்ரம் இப்போது முழுமையாக மாறிவிட்டான். அவன் ஸ்வேதாவின் பிசினஸிற்கு தேவையான முதலீடுகளை செய்ய முன்வந்தான். இது நான் என் தங்கைக்காக செய்கிற சின்ன பிராயச்சித்தம் என்றான். ஆனால் அந்த மகிழ்ச்சியான சூழலுக்கு மத்தியிலும் ஒரு கவலை இருந்தது. விக்ரமை இயக்கிய அந்த மர்மமான பெண் யார்? அவள் இன்னும் அமைதியாக இருக்கிறாளே. விக்ரம் தன் தம்பியிடம் சொன்னான். மித்ரன், நான் நல்லவனா மாறிட்டேன், ஆனா அந்த பெண் அவளை அவ்வளவு சீக்கிரம் விடமாட்டாள். அவதான் நம்ம குடும்பத்தோட நிஜமான எதிரி. அவளை நாம ஒன்னா சேர்ந்துதான் எதிர்கொள்ளணும். அனுவின் கண்கள் மீண்டும் ஒரு புதிய போருக்கு தயாராகின. விக்ரம் மற்றும் மித்ரனின் இணைவு அந்த வீட்டில் ஒரு புதிய நிம்மதியை கொண்டு வந்திருந்தது. பல வருட பகை ஒரு சில கண்ணீர் துளிகளில் கரைந்து போனதை அனைவரும் வியப்புடன் பார்த்தனர். விக்ரம் இப்போது முன்பை விட மிகவும் அமைதியாகவும்
தன் தம்பியின் மீதான அக்கறையிலும் மூழ்கியிருந்தான். ஒரு மாலை நேரம் அனைவரும் ஹாலில் அமர்ந்து ஸ்வேதாவின் பிசினஸ் வளர்ச்சியை பற்றி பேசிக் கொண்டிருந்த போது அனுவின் போனுக்கு ஒரு வீடியோ அழைப்பு வந்தது. தெரியாத எண்ணிலிருந்து வந்த அந்த அழைப்பை அனு தயக்கத்துடன் ஏற்றாள். திரையில் முகம் தெரியாதபடி நிழலில் ஒரு பெண் அமர்ந்திருந்தாள். என்ன விக்ரம், பாச போராட்டம் பலமா இருக்கு போல. பகைவனை தம்பின்னு கட்டிப்பிடிச்சதும் உன்னோட வீரம் எல்லாம் போயிடுச்சா என்று அந்த பெண் குரல் நையாண்டியாக ஒலித்தது. விக்ரம் அதிர்ச்சியுடன் போனை பிடுங்கி, யார் நீ? எதுக்காக எங்க குடும்பத்தை இப்படி சீண்டி பார்க்கிற என்று கத்தினான். அந்த பெண் மெதுவாக சிரித்தாள். நான் தான் உங்க அப்பாவோட லட்சியத்தை நிறைவேற்ற வந்தவள். என் பேரு கயல். உங்க அப்பா சிவசுப்பிரமணியம் இறந்தப்போ அவர் கடைசியா எனக்கு தான் போன் செஞ்சாரு. மித்ரனோட குடும்பத்தை அழிக்கணுங்கிறது அவரோட ஆசை இல்ல, அது என்னோட ஆசை என்றாள் கயல். மித்ரன் ஆவேசமாக, எங்க அப்பா அப்படிப்பட்டவர் இல்லை என்று சொல்ல கயல் திரையில் ஒரு பழைய வீடியோவை பிளே செய்தாள். அதில் மித்ரனின் தந்தையும் கயலின் தந்தையும் ஏதோ ஒரு சொத்து விஷயத்திற்காக கடுமையாக சண்டையிட்டுக் கொள்வது தெரிந்தது. உங்க அப்பா செஞ்ச துரோகத்தால என் குடும்பமே நடுத்தெருவுக்கு வந்தது. அதனாலதான் நான் விக்ரமை ஒரு கருவியா பயன்படுத்தினேன். ஆனா இப்போ அவன் கைவிட்டு போயிட்டான். அதனால என்ன, என்கிட்ட இன்னொரு ஆயுதம் இருக்கு என்று சொல்லிவிட்டு அவள் அழைப்பை துண்டித்தாள். அடுத்த சில நொடிகளில் ஸ்வேதாவின் செல்போன் ஒலித்தது. ஸ்வேதா போனை எடுத்து பார்த்தபோது அவளது முகத்தில் இருந்த ரத்தம் அனைத்தும் உறைந்து போனது. அண்ணி, கௌதமை காணோம் என்று அவள் அலறினாள். அனைவரும் அதிர்ந்து போயினர். சற்று முன்பு வரை வெளியே தோட்டத்தில் போன் பேசிக் கொண்டிருந்த கௌதம் இப்போது அங்கே இல்லை. அவன் அமர்ந்திருந்த நாற்காலியின் அருகில் அவனது போன் மட்டும் சிதறி கிடந்தது. கயல் கௌதமை கடத்திவிட்டாள் என்பது அனைவருக்கும் புரிந்தது. கௌதமுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் என்ன செய்வேனே தெரியாது என்று ஸ்வேதா கதறி அழத் தொடங்கினாள். அனு அவளை தேற்றினாள். ஸ்வேதா, தைரியமா இரு. கயல் ஒரு தப்பு செஞ்சிட்டா. நம்ம குடும்பத்தோட பலத்தை அவ இன்னும் புரிஞ்சுக்கல. விக்ரம் அண்ணா, மித்ரன், நாம 3 பேரும் சேர்ந்து கௌதமை மீட்கணும் என்றாள் அனு உறுதியாக. விக்ரம் தன் பழைய வேகத்துடன் எழுந்து நின்றான். மித்ரன், நான் செஞ்ச பாவங்களுக்கெல்லாம் இதுதான் நான் செய்ய போற பரிகாரம். கௌதமை ஒரு மயிரிழையும் காயமில்லாம நான் மீட்டுட்டு வரேன். இது உன் அண்ணனோட சத்தியம் என்றான். அனு தன் லேப்டாப்பை எடுத்து அந்த வீடியோ அழைப்பு வந்த இடத்தை கண்டறிய தொடங்கினாள். அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க முடியாது. கௌதமோட போன்ல நான் ஏற்கனவே ஒரு ட்ராக்கிங் ஆஃப் போட்டு வச்சிருக்கேன் என்று அனு சொல்ல அனைவரும் ஒரு புதிய நம்பிக்கையுடன் காரை நோக்கி ஓடினர். இருளில் மறைந்திருந்த கயல் கௌதமை சங்கிலியால் பிணைத்து வைத்துவிட்டு, உன் காதலி ஸ்வேதா இப்போ உனக்காக அழுவாள், ஆனா அனு உனக்காக போரிடுவாள். அதுதான் எனக்கு வேணும். அனுவை தனிமையில் சந்திக்க இதுதான் சரியான வழி என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டாள். அனுவிற்கும் கயலுக்கும் இடையிலான அந்த இறுதிப் போர் இப்போது தொடங்க இருந்தது. அனுவின் விரல்கள் லேப்டாப்பில் மின்னல் வேகத்தில் இயங்கின. மித்ரன், கௌதமோட போன் சிக்னல் இப்போ ஒரு பழைய கெமிக்கல் ஃபேக்டரி ஏரியாவில் காட்டுது. அது இந்த ஊர் எல்லையில இருக்கு என்று அவள் சொல்ல விக்ரம் காரை அதிவேகமாக செலுத்தினான். காரில் இருந்த அந்த நிசப்தத்தை உடைத்து விக்ரம் பேசினான். மித்ரன், கயல் சாதாரணமானவில்ல. அவ ரொம்ப காலமா நம்ம குடும்பத்தை நோட்டம் விட்டுருக்கா. நான் அவளை என்னோட பிசினஸ் பார்ட்னரா தான் நினைச்சேன். ஆனா அவ ஒரு விஷப்பாம்புன்னு இப்போதான் புரியுது. மித்ரன் அவனது கையை அழுத்தினான். அண்ணா, பழைய விஷயத்தை விடுங்க. நாம இப்போ கௌதமை மீட்கணும், அதுதான் முக்கியம். அவர்கள் அந்த பழைய ஃபேக்டரியை அடைந்த போது அங்கே சுற்றிலும் கயலின் ஆட்கள் ஆயுதங்களுடன் நடமாடிக் கொண்டிருந்தனர். அனு ஒரு நிமிடம் யோசித்தாள். நேரடியா உள்ள போனா கௌதமுக்கு ஆபத்து. விக்ரம் அண்ணா, நீங்க முன்னாடி போய் அவங்க கவனத்தை திருப்புங்க. நானும் மித்ரனும் பின்பக்கமா உள்ள போறோம் என்றாள். விக்ரம் துணிச்சலாக காரில் இருந்து இறங்கி, கயல், தைரியம் இருந்தா நேர்ல வா. எதுக்கு ஒரு அப்பாவி கௌதமை பிடிச்சு வச்சிருக்க என்று கர்ஜித்தான். கயல் மேல்தளத்திலிருந்து எட்டி பார்த்தாள். என்ன விக்ரம் தம்பி, மேல இவ்வளவு பாசமா? சரி, கௌதமை விடுறேன். ஆனா அதுக்கு பதிலா அனு என்கிட்ட வரணும் என்றாள் குரூரமாக.
விக்ரம் சிரித்தான். அணுவை நீ தொடக்கூட முடியாது என்று சொல்லிக்கொண்டே அவன் அவர்களை நோக்கி முன்னேறினான். அதே சமயம் பின்பக்க ஜன்னல் வழியாக அணுவும் மித்ரனும் உள்ளே நுழைந்தனர். அங்கே கௌதம் ஒரு நாற்காலியில் கட்டப்பட்டிருந்தான். அவனது நெற்றியில் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. மித்ரனுக்கு கோபம் தலைக்கேறியது. ஆனால் அணு அவனை தடுத்தாள். மித்ரன், இப்போ அவசரப்படாதீங்க, அங்க பாருங்க, கௌதமை சுத்தி லேசர் அலாரம் வச்சிருக்காங்க என்று சுட்டி காட்டினாள். அணு மெதுவாக அந்த வயர்களை துண்டித்துக் கொண்டிருக்கும் போது கயலின் ஆள் ஒருவன் அவர்களை பார்த்து விட்டான். அவன் கத்த முயலும் போது மித்ரன் பாய்ந்து சென்று அவன் வாயை பொத்தி ஒரு அடியை சாய்த்தான். ஒரு வழியாக கௌதத்தின் கட்டுகளை அவிழ்த்தனர். மித்ரன், அண்ணி என்று கௌதம் தழுதழுத்தான். பேசாத கௌதம், முதல்ல இங்கிருந்து கிளம்பலாம் என்றாள் அணு. அவர்கள் வெளியே வர முயன்ற போது கயல் அங்கே வந்து நின்றாள். அவள் கையில் ஒரு ரிமோட் இருந்தது. எல்லாரும் இங்கேயே நில்லுங்க, ஒரு அடி முன்னாடி வச்சாலும் இந்த ஃபேக்டரி வெடிச்சு செதறிடும் என்றாள் கயல் வெறியுடன். அப்போது விக்ரம் பின்னால் இருந்து வந்து கயலின் கையை பிடித்து திருகினான். ரிமோட் கீழே விழுந்தது. உன் ஆட்டம் முடிஞ்சது கயலி என்று விக்ரம் சொல்ல கயல் ஆவேசமாக ஒரு கத்தியை எடுத்து விக்ரமின் தோளில் குத்தினாள். விக்ரம் வலியால் துடித்தாலும் அவளை விடவில்லை. மித்ரன், அணு, கௌதமை அழைச்சிட்டு வெளியே போங்க சீக்கிரம் என்று கத்தினான். மித்ரன் தன் அண்ணனை விட்டு வர மறுத்தான். இல்ல அண்ணா, உங்களை விட்டு வர மாட்டேன் என்றான். அணு சட்டென்று தன் கையில் இருந்த ஒரு சிறிய மின்சார கருவியால் தேசர் கயலை தாக்கினாள். கயல் நிலை குலைந்து கீழே விழுந்தாள். மித்ரனும் கௌதமும் விக்ரமை தாங்கி பிடித்துக்கொண்டு வெளியே ஓடினர். அவர்கள் வெளியே வந்த சில வினாடிகளில் ஃபேக்டரிக்குள் ஒரு சிறிய வெடிப்பு சத்தம் கேட்டது. கயல் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டாள் என்பது புரிந்தது. ஆனால் அவளது திட்டம் தோல்வியடைந்தது. வீட்டிற்கு வந்ததும் ஸ்வேதா ஓடி வந்து கௌதமை கட்டிக்கொண்டு அழுதாள். விக்ரமிற்கு அணு முதலுதவி செய்தாள். விக்ரம் மித்ரனை பார்த்து, தம்பி, இன்னைக்குதான் நான் நிம்மதியா இருக்கேன். ஒரு அண்ணனா உனக்கு ஏதோ ஒன்று செஞ்சிருக்கேன்னு நினைக்கிறப்போ மனசு லேசா இருக்கு என்றான். அணு ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். கயல் இப்போதைக்கு தப்பிச்சிருக்கலாம், ஆனா அவ இனிமே நம்மள நெருங்க முடியாது. ஏன்னா நாம இப்போ ஒன்னா இருக்கோம் என்றாள் உறுதியுடன். அந்த இரவு ஒரு பெரும் போராட்டத்திற்கு பிறகு அமைதியாக விடிய தொடங்கியது. ஆனால் கயல் மறைந்து நின்று, இது வெறும் ஆரம்பம்தான் அனு, இன்னும் ஒரு பெரிய ரகசியம் உங்க வீட்டுக்குள்ளேயே இருக்கு என்று ஒரு போனை பார்த்து பேசிக் கொண்டிருந்தாள். அந்த போனில் யாருடைய புகைப்படம் இருந்தது? அந்த போராட்டமான இரவுக்கு பிறகு வந்த விடியல் மிகவும் அமைதியாக இருந்தது. வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் ஒருவித நிசப்தம் நிலவியது. ஆனால் அது பயத்தினால் வந்த நிசப்தம் அல்ல, ஒரு பெரிய புயலுக்கு பின் வந்த அமைதி. விக்ரமின் தோளில் ஏற்பட்ட காயம் ஆழமாக இருந்ததால் அவனை ஓய்வெடுக்க சொல்லிவிட்டு அணுவும் மித்ரனும் ஹாலில் அமர்ந்திருந்தனர். அணு மித்ரனுக்காக ஒரு சூடான காப்பியை எடுத்து வந்தாள். மித்ரன் எதையோ ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருந்தான். அணு அவன் அருகில் அமர்ந்து அவன் கையை பற்றினாள். இன்னும் எதை பத்தி யோசிக்கிறீங்க மித்ரன்? கௌதம் பத்திரமா இருக்கான், விக்ரம் அண்ணாவும் இப்போ நம்ம கூட இருக்காரு, அப்புறம் என்ன என்று மென்மையாக கேட்டாள். மித்ரன் அவளை திரும்பி பார்த்தான். அவன் கண்களில் ஒரு மெல்லிய கலக்கம் தெரிந்தது. இல்ல அனு, இத்தனை வருஷமா நான் ஒரு நிழலோட சண்டை போட்டுட்டு இருந்திருக்கேன். விக்ரம் அண்ணா மேல இருந்த கோபம் தான் என்னை தூண்டிட்டே இருந்தது. ஆனா இப்போ அந்த கோபம் போனதுக்கு அப்புறம் மனசு ஒரு மாதிரி வெறுமையா இருக்கு. ஒருவேளை அன்னைக்கே நாம பேசி இருந்தா இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காதோன்னு தோணுது என்றான். அனு அவன் தோளில் சாய்ந்து கொண்டாள். நடந்ததை மாத்த முடியாது மித்ரன், ஆனா நடக்க போறதை நாம அழகாக்கிக்கலாம். பாருங்க, கௌதமும் ஸ்வேதாவும் இப்போ எவ்வளவு நெருக்கமா இருக்காங்கன்னு என்று அவள் சுட்டிக்காட்டினாள். அங்கே தோட்டத்தில் கௌதம் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருக்க ஸ்வேதா அவனுக்கு மருந்து போட்டு கொண்டிருந்தாள். வலிக்குதா கௌதம் என்று அவள் கேட்க கௌதம் அவளை குறும்பாக பார்த்தான். நீ பக்கத்துல இருந்தா எனக்கு வலியே தெரியாது ஸ்வேதா, ஆனா உன்னோட இந்த அழுகையை தான் என்னால தாங்க முடியல என்றான் ஸ்வேதா. அவன் கையை மெதுவாக தட்டினாள்.
இனிமே இப்படி என்னை தவிக்க விடமாட்டேன்னு சத்தியம் பண்ணு என்றாள் கண்களில் நீருடன். கௌதம் அவளது கையை பிடித்து தன் கன்னத்தோடு சேர்த்து கொண்டான். சத்தியமா, உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இனிமே உன் பிசினஸ், உன் கனவு எல்லாத்திலையும் நான் உன் கூடவே இருப்பேன் என்றான். அவர்களின் இந்த அழகான உரையாடல் அந்த பண்ணை வீட்டின் காற்றில் ஒரு புதிய காதலை படச் செய்தது. மேல் மாடியில் விக்ரம் மெதுவாக கண்களை திறந்தான். ஜன்னல் வழியாக தெரிந்த அந்த பச்சை பசேல் என்ற தோட்டம் அவனுக்கு ஒரு நிம்மதியை தந்தது. அவன் எழுந்து வர முயன்ற போது அனு அங்கே வந்தாள். அண்ணா, எழுந்திருக்காதீங்க, காயம் இன்னும் ஆறல என்றாள் கண்டிப்புடன். விக்ரம் புன்னகைத்தான். அனு, எனக்கு காயமானது இந்த தோல்ல இல்ல, என் மனசுல இவ்வளவு காலமா நான் செஞ்ச பாவங்களுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன தண்டனை தான். மித்ரன் என்கிட்ட பேசுவானா என்று தயக்கத்துடன் கேட்டான். அப்போது கதவோரம் நின்றிருந்த மித்ரன் உள்ளே வந்தான். அவன் கையில் ஒரு தட்டு நிறைய பழங்கள் இருந்தன. பேசாம என்ன பண்ணுவேன், நீங்க தான் என் அண்ணன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்படி அமைதியா இருப்பேன் என்று சொல்லிக்கொண்டே அவன் விக்ரம் அருகில் அமர்ந்தான். விக்ரம் கண்களில் கண்ணீர் முட்டியது. மித்ரன், என்னை மன்னிச்சிடுடா, உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்குனது நான் தான் என்று அவன் குரல் உடைந்தது. மித்ரன் அவன் கையை பிடித்து கொண்டான். அண்ணா, அதான் அனு சொன்னாங்களே, மன்னிப்பு தான் உலகத்திலேயே பெரிய விஷயம்னு. இனிமே நாம பழையதை மறப்போம், நாம எல்லாரும் ஒரு குடும்பமா இருப்போம் என்றான். அந்த இரவு டைனிங் டேபிளில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து சாப்பிட்டனர். விக்ரம், மித்ரன், அனு, கௌதம் மற்றும் ஸ்வேதா இவர்களுக்கிடையே இருந்த அந்த பிணைப்பு ஒரு வலுவான கோட்டையாக மாறியிருந்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சியின் நடுவிலும் அனுவின் மனதில் ஒரு நெருடல் இருந்தது. கயல் தப்பிச் செல்லும் போது சொன்ன அந்த வார்த்தைகள் அவளுக்குள் ஒலித்துக் கொண்டே இருந்தன. இன்னும் ஒரு ரகசியம் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கு. அது என்னவாக இருக்கும்? அனு மெதுவாக எழுந்திருந்த ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தாள். தூரத்தில் ஒரு கார் நின்றிருந்தது. அதன் முகப்பு விளக்குகள் ஒரு நிமிடம் எரியவிட்டு அணைக்கப்பட்டன. அது யாருடைய கார்? கயல் இன்னும் அங்கேயேதான் இருக்கிறாளா? அல்லது விக்ரமிற்கும் மித்ரனுக்கும் தெரியாத இன்னொரு உறவு யாராவது இருக்கிறார்களா?